Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்மளுடைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாராவ் கேலரியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக கைராசி அறக்கட்டளை அப்படின்றவங்க ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த கண்காட்சியில் என்னென்ன மாதிரியான ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளால் வரையப்பட்ட ஓவிய கண்காட்சியில் முதலாவதாக நம்ம எந்த ஓவியம் பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். இந்த ஓவியத்தோட அர்த்தம் என்ன அப்படின்றத, அதாவது பெயர் என்னன்றதை முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். சி ஆஃப் சேஞ்ச், அதாவது கடலோட மாற்றங்கள், அதாவது பருவ மாற்றங்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம ஓவியம் அப்படின்னா வந்து ஒரு வெள்ளை காகிதத்திலேயோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துணியிலையோ வந்து வரைஞ்சி பார்த்துருப்பேங்க. ஆனால் இங்கே அதற்கு மாறுபட்டு ஒரு கருப்பு துணி மாதிரி இருக்கிற ஒன்றில் தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இந்த கருப்பு துணியில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே மிகைப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது என்னோட ஒரு கண்ணோட்டம். அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஓவியத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூகம் வந்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும். நம்ம அந்த சிந்தனையை வச்சு தான் ஒரு ஓவியத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், அதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான சிந்தனைகள்லாம் வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து நினச்சிப்போம். இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து சொல்லுவோம். அந்த விதத்தில் எனக்கு தோன்றதை வந்து சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து கடல் எப்போவுமே வந்து எல்லாருமே என்ன கேள்விப்பட்டிருப்போம், பகலில் வந்து அமைதியாக இருக்கும், இரவு வந்து அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு அலைகள் வந்து இரவு நேரத்தில் தான் எழும்பி வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த அலைகளை மையமாக வச்சு தான் இந்த ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு வந்து என்ன தான் தெரியும், நம்ம போகிறப்போ மக்களை தெரியும். அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் மட்டும்தான் தெரியும். அந்த இரவு பகலை மையப்படுத்தி தான் இந்த ஒரு ஓவியமும் அருமையாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். இதில் பல வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பல வண்ணங்கள் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு கடலுக்குள்ளே நம்ம போக போக ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றளவும் வந்து அது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் யாராலையுமே அது வந்து மறக்கவே முடியாது அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வரைக்குமே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடலுக்குள்ளே என்ன இருக்குது, கடலோட ஆழம் எவ்வளவு தான் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் இருக்குது, இல்லை வேற ஒரு உலகமே இருக்கா அப்படின்றத வந்து இன்றளவும் பல வல்லுநர்களால் தேடப்பட்டுட்டு தாங்க வருது. அந்த வகையில் இந்த வண்ணத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது வந்து கடல் வந்து அவ்வளவு அற்புதமானது, அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரியாமல் தான் அவங்களே வந்து இவ்வளவு வண்ணங்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்மளை குழப்பி விடுறதுக்காக. சரி, இந்த வண்ணம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த ஓவியம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஓவியத்தை வந்து ரூபக் அப்படின்றவங்க தாங்க வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்வாஷ், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்னலாம் வச்சு வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து இவங்களே வந்து அழகாக ஒரு நோட்டீஸ் மாதிரியும் அங்கே வந்து ஒரு துண்டு சீட்டில் வந்து ஒட்டியும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஓவியத்தோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஆனால் வந்து நானும் ஒரு யூகிச்சிருக்கேன். சரி, அது என்ன அப்படின்றத போக போக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓவியங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நம்ம என்னென்ன ஓவியங்கள் என்னென்ன வித்தியாசமான முறையில் இருக்குது நம்ம பார்க்க போகிற ஓவியம் என்ன அப்படின்னா, அதோட தலைப்பு முதல்ல வந்து பார்த்துடலாங்க. இயற்கையை சார்ந்து தான் இந்த ஓவியங்கள் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஓவியம் கிடையாது, 3 ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு புலியோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து காமிச்சிருக்காங்க. நம்மளா முதலாவதாக ஒரு ஓவியத்தை எடுத்துக்கிறப்போ வந்து இந்த புலி வந்து ஒரு ஆண் புலியாக தான் என்னால் வந்து கருதப்படுது. ஏன்னா வந்து ஆண் புலிக்குன்னே தனியாக ஒரு வந்து திமிர் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும். அந்த மாதிரி இந்த புலியை பார்க்கும் பொழுதே வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது. காட்டில் ஒரு புலி வந்து தனியாக இருக்கும் பொழுது நிம்மதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் படுத்து உறங்குனா வந்து எப்படி இருக்கும், அது வந்து எப்படிலாம் நடந்துக்கும் அப்படின்றத வந்து மையப்படுத்தி தான் இந்த ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது இது எப்படிலாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் வந்து யோசித்தேன். அதில் வந்து எனக்கு முக்கியமாக பட்டது என்ன அப்படின்னா வந்து
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. அதாவது அந்த தூரிகை, அந்த ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அதில் வந்து அந்த வண்ணங்களை முக்கி வந்து தெளித்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கும் பொழுது வந்து இது வந்து நிஜமாவே உண்மையாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஓவியம் என்ன அப்படின்னா, எப்போவுமே புலி வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னா வந்து அது இல்லைங்க. அது வந்து இரையை தேடும் பொழுதோ இல்லை அப்படின்னா அது வந்து கோவப்படும் பொழுதோ வந்து தான் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விதத்தில் ஒரு புலி ஆக்ரோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வந்து இந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அவ்வளவு அருமையாக தெரியுது ஒரு புலியோட ஆக்ரோஷம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வந்து ரொம்பவே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஓவியமாக தான் தெரியுது. இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பெண் புலி வந்து தன்னோட குட்டியோட பசுமையான ஒரு புல்வெளியில் வந்து ரொம்பவே எந்தவித கவலையுமே இல்லாமல் படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. மூர்க்கமான ஒரு ஓவியத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதற்கு அப்படியே வந்து வேறு மாதிரியான ஒரு ஓவியத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஓவியம் அப்படின்னா வந்து ஆண்டனி அவர்களால் வரையப்பட்ட ஒரு அருமையான அமைதிக்கான ஒரு ஓவியம் அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். ஓவியம்னு சொல்லக்கூடாதுங்க, ஓவியங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பார்க்கும் பொழுது அத்தனை ஓவியங்கள் இருக்குது. பூக்கள் அப்படின்னாலே வந்து பொதுவாக வந்து மென்மை, அமைதி, இது எல்லாத்தையும் தான் வந்து குறிக்கும். இது வந்து என்னோட பார்வை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான பூக்கள், நிறைய பூக்கள். இந்த பூக்கள் எல்லாமே வந்து பல நாடுகளில் முன்னிலையாக கருதப்படக்கூடிய, அதாவது நம்ம ஊருக்கு இதுதான் சிறப்பு, இந்த பூ தான் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான பூக்கள் தான் இவங்க வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஒரு ஓவியம் அப்படின்றத வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே தாங்க பார்த்துருப்போம். ஆனால் இவங்க வந்து ஃப்ரேம்க்கு மேலேயும் வரைஞ்சி ஒரு தோரணம் மாதிரி இந்த பூக்கள் எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்மளை பார்க்கும் பொழுதே வந்து நம்மளை கவரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. செம்பருத்தி பூ வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூ வந்து அப்படி தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். செம்பருத்தி பூ அப்படின்னாலே வந்து அதோட இதழ்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வெறும் வாயில் மென்று சாப்பிடுவோம். ஏன்னா இதில் வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மகரந்த சேர்க்கைக்கு அதிகமாக உதவக்கூடிய ஒரு பூவகை அப்படின்னா அது வந்து செம்பருத்தி பூ தான். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை பூ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பலதரப்பட்ட பூக்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த ஓவியத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி ஒரு ஓவியத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது அந்த புலி இருக்கக்கூடிய ஓவியம், அதில் வந்து தூரிகையை வச்சு தெளிச்சு விட்டுருக்காங்க வண்ணங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஓவியத்தில் இந்த தொட்டு தொட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொட்டு தொட்டு வச்சே வந்து பல வண்ணங்களில் இந்த பூவை வந்து அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பூவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் கலர்னு சொல்லலாம், வெள்ளை நிறம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ்லேயே வந்து அதை விட கம்மியான ஒரு ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிறம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் இருக்குது, பச்சை, அதாவது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கக்கூடிய பச்சை இருக்குது, அதுக்கப்புறம் நிறம் அதிகமாக இருக்கக்கூடிய பச்சை இருக்குது. இந்த மாதிரி நிறைய வண்ணங்கள் கொடுத்து வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான் இது வந்து இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி இதை பார்க்கும்பொழுது அழகாக ஒரு தோரணம் மாதிரியே வந்து வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதாவது பூத்தோரணம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம கழுத்துக்கும் போட்டுக்கலாம், இல்லை வாசல்லையும் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. நான் வந்து இங்கே பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு ஓவியம் அப்படின்னா அது வந்து இந்த ஓவியம் தான். ஏன்னா பார்க்குறவங்களும் அப்படியே வந்து கவர்ந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செவந்தி பூ அப்படின்ட்டு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா வந்து சூரியகாந்தி அப்படின்போம், அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்கும் பொழுது. ஏன்னா வந்து இலைகள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் தான் ஒவ்வொரு ஓவியமும் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த பூவுக்கு எனக்கு வந்து பெயர் தெரியல, ஆனாலும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதையும் நான் வந்து இதில் சொன்ன மாதிரியே வந்து அத்தனை வண்ணங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பெரிய ஒரு வேர்ஷன் தான் இந்த பூவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கான அறிமுகம் நம்மளுடைய மக்களுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, என்னோட பேர் திவ்யா. நம்மளோட ட்ரஸ்ட் பேர் வந்து கைராசி. கைராசி வந்து ஆர்டிஸ்ட் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க கூட அவங்களோட வேலையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டாக ஆரம்பிச்சிருக்கோம். இது 3வது எக்ஸிபிஷன் நம்ம வச்சுருக்குறது. இந்த எக்ஸிபிஷனில் நம்ம வந்து
பிளைண்ட் கம்யூனிட்டி எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு யோசித்து நம்ம வச்சுருக்குறோம். எல்லா ஆர்டிஸ்ட் வந்து மோஸ்ட்லி 9 ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காங்க. டோட்டல் 10 ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காங்க. அவங்களோட ஆர்ட் ஒர்க்கை எடுத்து நம்ம டாக்டைலாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். ஸோ பசங்க கூட டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் மியூசியம்க்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல அவங்க சொல்லுவாங்க ஒன்றுமே தொடக்கூடாது, ஒன்றுமே நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரணும். அப்படி பண்ணும்போது பிளைண்ட் கம்யூனிட்டியை ஸ்ட்ரெயிட்டாகவே தள்ளி வச்சுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் நம்ம எப்படி அவங்கள இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி அவங்கள வந்து அவங்களுக்கும் ஒரு விஷுவல் மீடியமாக அவங்கள எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நம்ம அந்த இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வாட்டி ஒரே ஆர்டிஸ்ட் யூகேலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக சிவியர்லி சைட்டட், அதாவது குளோக்கோமான்னு ஒரு டயக்னோசிஸ் இருக்குது. அவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனால் ஃபுல்லாக கிளியராக தெரியாது. ஸோ அவங்க வந்து ப்ரேயில் கலர் கோட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஆனால் பிளைண்ட் கம்யூனிட்டி வந்து டச் பண்ணி அதை படிக்க முடியும். ஸோ அது கூட இங்கே இருக்குது. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த அறக்கட்டளை வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க? இப்போ ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? இல்லை எதையாச்சும் பார்த்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது என்ன? எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க? நம்ம வந்து எங்களோட ட்ரஸ்ட் வந்து 2017 ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றுமே என்னென்னா நம்மளாம் அது பார்ட் டைமில் தான் பண்ணுறோம். ஸோ பார்ட் டைமில் பண்ணும்போது நம்ம நார்மல் ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யணும்னு நம்ம 3 பேரும், நான், திவ்யா, இந்திரா, காதம்பரி, நம்ம 3 பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். ஸோ நம்ம வந்து ஏதோ பண்ணலாம், ஏதோ ஒன்றா பண்ணலாம். அப்புறம் எனக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஹாபியாகவே நான் வந்து ஆர்ட் பண்ணுவேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, இந்த ஆர்ட்டில் ஏதாச்சும் நம்ம வந்து சேரிட்டபிளாக பண்ண முடியுமான்னு நம்ம யோசிச்சு நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு நம்ம கூட ஜஸ்ட் 3 ஆர்டிஸ்ட், 3 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க நம்ம கூட. எக்ஸிபிஷன் வந்து நம்ம ஸ்விஸ் ஹார்ட் இங்கே சென்னையில் வச்சுருந்தோம், அப்போலோ ஹாஸ்பிட்டல் எதிர்க்கு. அங்கே வந்து ஒரு 10 பெயிண்டிங்ஸ் மொத்தமாக இருந்திருக்கும். ஸோ 2017 சின்னதாக ஆரம்பித்தோம். இப்போது 2018 நம்ம ஆமெத்திஸ்டில் அங்கே ஒரு 1 டே எக்ஸிபிஷன் வச்சோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஆர்ட் ஒர்க்ஸ் 25 ஆர்ட் ஒர்க்ஸ் இருந்துச்சு. இப்போது இந்த வருஷம் அதுக்கப்புறம் கோவிட் வந்த அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி பண்ணும்போது நம்ம வந்து எல்லோரும் இன்க்ளூட் பண்ணோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். நம்ம இவங்களுக்கு செய்கிறோம், இந்த கம்யூனிட்டிக்கு செய்கிறோம், ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாரும் அந்த கம்யூனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு யோசிச்சுட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வாட்டி 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 50 ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. இதுக்கு தவிர நம்ம 20 ஆர்ட் ஒர்க்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறோம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எந்த மாதிரியான குழந்தைகள் வராங்க, எந்தெந்த ஊர்கள்லேருந்து வராங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இந்த கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இன்றைக்கி ஒரு மேரி கிளப்வாலா ஸ்கூல் ஃபார் ஹியரிங் இம்பேர்ட் டெஃப் ஸ்கூல்லேருந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நாளைக்கு ஒரு பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணி ப்ரமோட் பண்ண முடியுமா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஃபுல் மிக்ஸ்ட் ஆடியன்ஸ், அதுதான் எங்களோட மிஷன். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கூல் வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தனியாக ஒரு ஒர்க் பிளேஸ் வைக்கக்கூடாது, அவங்களுக்கே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒன்றா ஏதாச்சும் செய்யணும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ இங்கே நிறைய குழந்தைகள் வந்து அந்த நம்ம கண் தெரியாத குழந்தைகள் வந்து ஏபிசிடி எப்படி கற்றுப்பாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யாராச்சும் உங்ககிட்ட வந்து நான் வந்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அப்பா இந்த விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கே, இது வந்து நம்ம இதை முன்னெடுத்து வச்சதுக்காக வந்து இது நமக்கு கிடைச்ச ஒரு பெருமை அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. இது வந்து நான் இதுக்கு கிரெடிட்டே எடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணல. நான் ஜஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட பேசிவிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்கனைசேஷன் கைராசியாக அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நம்ம அவங்களோட ஆர்ட் ஒர்க்கை எப்படி பண்ண சொல்லித்தரல, நம்ம ஒன்றுமே பண்ணல. அவங்களோட அதுக்கு தான் நம்ம கைராசின்னு பேர் வச்சுருக்கோம். அது கடவுள் கொடுத்த ராசி.
முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வந்து ஓவிய கண்காட்சி அப்படின்றப்போ வந்து இதில் கண்ணு தெரியாதவங்க வரப்போ வந்து அவங்க வந்து இந்த ஓவியங்களெல்லாம் பார்த்துட்டு இது வந்து இந்த ஓவியம் தான், இதில் வந்து இந்த ஆனிமல் இருக்கோ இல்லை இதில் வந்து இந்த மரம் இருக்கோ இல்லை புறாக்கள் செடிகள் எது இருக்கோ அப்படின்றத அவங்க வந்து எப்படி உணர்வாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனி பர்சன் வித் பிளைண்ட்னஸ் அவங்க வரும்போது இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தா புரிஞ்சிடும். இது வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது, பின்னாடி க்ரீன் கலராக இருக்குது, இங்கே வந்து ஒரு சீட்டா இருக்காங்கன்னு. இப்போது எனக்கு கண்ணு தெரியலன்னா எனக்கு புரியாது இது என்னன்னு. ஸோ அதாவது இங்கே நம்ம போடும்போது அவங்களுக்கு கலர்ஸே வரல அவங்க மனசில். ஸோ அவங்க வந்து இதை டச் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும், மரம் ஆனால் இப்படி தான் இருக்கும், ஒரு சீட்டானா காதெல்லாம் இப்படி தான் இருக்கும், மூஞ்சி இப்படி தான் இருக்கும், இங்கே வந்து ஹேரெல்லாம் இப்படி கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது இன்னும் அதெல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது தவிர அவங்க கீழே வந்து பிரெயிலில் அவங்களோட லாங்குவேஜில் எழுதியிருக்கோம். ஸோ இது அவங்க படித்தா அது வேர்ட் டிஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும் அதில். அதாவது இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே அதே ஆர்டிஸ்ட் யார் பண்ணுது, எந்த மீடியம், எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன யோசிச்சு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா சப்போஸிங் இந்த கண்ணு பார்த்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்மண்ட் ஷேப் ஐஸ், அதாவது பாதம் ஷேப் கண்ணு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போது பிளைண்ட் பர்சனுக்கு பாதாம் எப்படி இருக்குன்னே புரியாது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுதுன்னு ஒரு பாம்பேயில் ஒரு கம்பெனி ஆக்சஸ் ஃபார் ஆல் அவங்க எழுதுகிற டிஸ்கிரிப்ஷனே ஃபார் அ பர்சன் வித் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த மாதிரி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரவுண்ட் என்னன்னு அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. கைராசி அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஓவிய கண்காட்சியில் இருக்கக்கூடிய எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் பற்றி நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இதை பார்க்கும் பொழுது வந்து எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, இது ஒரு ஓவியமாக இருக்கும், பட்டன் பட்டனாக வச்சுருக்காங்க அப்படின்னு தானே நம்ம வந்து நினைப்போம். ஏன்னா நானும் பார்க்கும் பொழுது வந்து அப்படி தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதற்கான அர்த்தம் வந்து எனக்கு புரிஞ்சுது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஏபிசிடி தாங்க. ஏபிசிடி அது மட்டும் இல்லாமல் 1 2 3 அந்த மாதிரியான எழுத்துக்கள் மட்டும்தான். இது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இங்கே வந்த பசங்க எல்லாருமே வந்து இதையும் ஒரு கையில் ஒரு பேப்பரையும் வச்சு வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, இது என்னடா அப்படின்றத. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் போய் பார்த்தா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றது வந்து இதை வந்து நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதையுமே வந்து இங்கே ஏன் கண்காட்சி பொருளாக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம வந்து பேசும் பொழுதோ எழுதும் போதோ வந்து இது என்ன பேசுகிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியாது இல்லையா. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம வந்து சரளமாக பேசுகிறதுக்கோ இல்லை சரளமாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம எழுதி காமிக்கிறதுக்கோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஏன் முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நிறைய விதமான முறையில் வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம பேசியே வந்து சொல்லிடுவோங்க. ஆனால் வாய் காது கேட்காதவங்க பேசாதவங்க இவங்க வந்து எப்படி அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா அவங்க செய்கை முறையில் செஞ்சு தான் நம்ம வந்து பார்த்துருப்போங்க. அந்த செய்கை அவங்க எப்படி காமிச்சா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து எளிமையான முறையில் மற்ற மாணவர்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக இங்கே நிறைய வந்து கைவினை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த ஓவியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விலங்குகள் தாங்க. ஆனால் இதுலேயுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இது வந்து யானை, இது வந்து ஒட்டகம், இது வந்து காளமாடு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஆனால் பார்வையற்றவர்கள் இதை வந்து எப்படி தெரிஞ்சுப்பாங்க, இது வந்து யானை தான், இது வந்து ஒட்டகம் தான் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இவங்க வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து அருமையாக வந்து அதற்கான ஒரு சில இந்த அக்ரலிக் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வண்ணங்கள் மூலியமாக இவங்க வந்து பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்ணை மூடி தொட்டி, அதாவது பார்வையற்றவர்கள் பார்க்கும் பொழுது வந்து சரி இங்கே வந்து இப்படி இருக்குது, அப்போ வந்து இது வந்து
நான் இப்போ பார்த்ததுனால சொல்கிறேன். இது வந்து ஒரு பூவாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பூவோட காம்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒட்டகம், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கு வந்து அதோட கடிவாளம்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து ஆடையெல்லாம் போட்டால் வந்து எப்படி இருக்கும், அது வந்து என்ன தோற்றத்தில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அருமையான ஓவியத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் காளை மாடெல்லாம் பார்த்துருப்பாங்க. காளை மாடு அப்படின்னாலே வந்து கடிவாளம் போட்டிருப்போம், மூக்கணாங்கயிறெல்லாம் போட்டிருப்போம். அந்த மூக்கணாங்கயிறை கூட பார்வையற்ற மாணவர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதாவது தொட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு அருமையாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவ்வளவு ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்குது. நம்மள சில பேர் வந்து நிறைய ஓவிய கண்காட்சிகள் எல்லாத்துக்குமே போயிருப்பாங்க. அங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து தூரத்தில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு தொட்டுறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்றதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்டு ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து தொட்டு பார்த்து அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அது என்ன உயிரினம் இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஓவியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இருக்குங்க. இந்த வாய்ப்பு வந்து யாருக்காக அப்படின்னா பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கு, இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க. இந்த ஓவிய கண்காட்சி வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா இங்கே வந்து இப்போ எப்போவுமே இருக்கக்கூடிய ஓவிய கண்காட்சியில் இருக்கிறத விட இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இங்கே எவ்வளவு அருமையாக பார்த்துட்ருக்காங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்றத நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில், அதாவது ஒரு வித்தியாசமான இடத்துல உங்கள் எல்லாரையுமே நான் வந்து சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் ரம்யா அசோக். நன்றி, வணக்கம்.